Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம லீட் கோட் 75ல இருந்து 64th ப்ராப்ளமான லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ்க்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். பிஃபோர் சால்விங் த ப்ராப்ளம் நம்ம கொஸ்டின் என்ன, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாவே நம்ம வந்து பைத்தான் கோட் பார்த்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். கொஸ்டினோட டைட்டில் பாத்தீங்கன்னா லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ். இது வந்துட்டு ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா given 2 strings text1 and text2 அப்படின்னு சொல்லி 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் their longest common subsequence. நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா longest common subsequence வந்து ரிட்டர்ன் பண்ணணும். if there is no common subsequence, எந்த காமன் சப்சீக்வன்ஸும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து 0 வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். சப்சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. subsequence of a string is a new string generated from the original string with some characters can be none, deleted without changing the relative order of the remaining character அப்படின்னு சொல்லியிருக்காங்க. For example, ACE is a subsequence of ABCDE. அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க, ABCDE அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதோட சப்சீக்வன்ஸ் வந்து ACE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ A இங்கே இருக்கு, C இருக்கு, E இருக்கு. அதாவது ஒரிஜினல் ஸ்ட்ரிங்ல இருந்து வர இதுதான் சப்ஸ்ட்ரிங்கு. அந்த சப்சீக்வன்ஸ் வந்து ஆர்டர் வந்து மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A common subsequence of 2 string is a subsequence that is common to both string. common subsequenceனா என்னன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்லையுமே அது வந்து காமனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 2 டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 டெக்ஸ்ட்ல இருக்கிறதுமே காமனாக இருக்கணும் ரெண்டுத்துலையுமே. ஸோ அது மாதிரி இருக்கிறதுல எது லாங்கஸ்ட்டாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் 1ல ABCDE கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் 2ல ACE கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் A இருக்குது அண்ட் C இருக்குது, தென் E இருக்குது. ஸோ மொத்தம் 3 கேரக்டர் இருக்குது. இது மூணுத்துலையுமே வந்துட்டு காமனாக எது லாங்கஸ்ட்டாக இருக்குது. இப்போ A மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டு இதில் செக் பண்ணால் 1 வரும். இதே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு C எடுத்துட்டா 2 வரும் அண்ட் E எடுத்துட்டா நம்மளுக்கு வந்து 3 வரும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு லாங்கஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து அவுட்புட்டில் 3 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட் 2ல பார்த்தீங்கன்னா ABC எடுத்திருக்காங்க, அதே டெக்ஸ்ட் 1ல ABC எடுத்திருக்காங்க, டெக்ஸ்ட் 2ல பார்த்தீங்கன்னா ABC எடுத்திருக்காங்க. இது வந்து எக்ஸாம்பிள் 2. இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இதில் லாங்கஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ அவுட்புட்டில் வந்து 3 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் 1ல ABC எடுத்திருக்காங்க, டெக்ஸ்ட் 2ல DEF அப்படின்றத எடுத்திருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துலையுமே எதுவுமே காமனாக இல்லை. இந்த இடத்துல என்னென்னா ABC இருக்குது, இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா DEF அப்படின்னு இருக்கு. இது ரெண்டுத்துல எது கூட ரெண்டுமே வந்து எதுவுமே காமனாக இல்லை, ரெண்டுத்துலேயும் எதுவுமே காமனாக இல்லை. ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் கொஸ்டின், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். இதை நம்ம இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற அந்த அப்ரோச் வந்து பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 2 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஏவை வந்து மற்ற எல்லாத்தோட கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் B எடுத்து அது எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணணும், C எடுத்து கம்பேர் பண்ணணும், நெக்ஸ்ட் D எடுத்து கம்பேர் பண்ணணும். இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம கம்பேர் பண்ணும்போது ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஸ்லோ ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து DP யூஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் டைனமிக் ப்ரோக்ராமிங். இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் எடுத்துட்டு அதை நம்ம சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இதில் தான் இப்படி தான் வந்து நம்ம டைனமிக் ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் நம்ம வந்து எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிட்டு அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வர வேல்யூ வந்து அதோட நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் வந்து அதனால ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக நான் டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 2னு 2 எடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் 1ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ABC இருக்குது, டெக்ஸ்ட் 2ல நம்மளுக்கு ADC இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரோ அண்ட் காலம் வைஸ் எழுதிக்கிறோம். ஸோ ABC அப்படின்றத எழுதிக்கலாம் அண்ட் இந்த இடத்துல ADC அப்படின்றத எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 0 வந்து போட்டுருவோம் எல்லாத்துலேயுமே. ஸோ அது வந்து 0 அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். அது ஏன் நம்ம போடுறோம் அப்படின்றத நான் சொல்யூஷன் சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏவை எடுத்து நம்ம இதோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஏ வந்து ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம 1 அப்படின்றத போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஏபிஏ எடுத்துட்டு இந்த ஏயோட கம்பேர் பண்ணணும். மீன்ஸ் இது ஃபுல்லாக நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும், பி வந்து ஏயோட மேட்ச் ஆகுது. ஸோ லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ் இப்போ வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது இருக்கு. தென் ஏபிசிஏ எடுத்துட்டு ஏயோட நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ அப்பையும் பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான் ஈக்குவலாக இருக்குது. ஸோ 1 அப்படின்றத போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏவை வந்து எடுத்துட்டு இங்கே டியோட கம்பேர் பண்ண போறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா A மட்டும் தான் ஈக்குவலா இருக்கு, லாங்கஸ்ட் காமனா இருக்கு. சோ அதனால 1 அப்படின்றத போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா AB எடுத்துக்கிறோம், இங்க AD எடுத்துக்கிறோம். அப்பயும் வந்து நமக்கு A மட்டும் தான் மேட்ச் ஆகும், BD வந்து மேட்ச் ஆகல. சோ 1 தான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா AD இங்கிட்டு இருக்குது, ABC இங்கிட்டு இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 1 தான் வந்து ஈக்குவலா இருக்கும், which is A. சோ இந்த இடத்துல 1 அப்படின்றத போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம C யோட கம்பேர் பண்ண போறோம். இங்க A எடுத்துட்டு இங்க ADC இதுல பாத்தீங்கன்னா A மட்டும் தான் ஈக்குவல். சோ அதனால இந்த இடத்துலயும் 1 போட்டுக்கிறேன். இப்போ AB இங்க இருந்து எடுத்துக்கிறோம், ADC
ஏபிசி இங்கேருந்து எடுத்துக்கிறோம். இப்பயுமே வந்து ஏ மட்டும் தான் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால 1 அப்படின்றத போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சி வந்து இருக்குது, இந்த இடத்துலையும் சி இருக்குது. இந்த சியும் இந்த சியும் ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம லெஃப்டில் இருக்கதும் டாப்பில் இருக்கதும் அந்த வேல்யூ வந்து சேமாக இருக்கும். ஸோ அது கூட நம்ம வந்து +1 அப்படின்றத ஆட் பண்ணி இந்த இடத்துல போட்டுப்போம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 ஏற்கனவே இங்கே வந்து 1 இருக்கு. ஸோ 1 + 1 வந்து நம்மளுக்கு 2 அப்படின்றது கிடைக்கும். அதாவது ஏபிசியில் இருந்தும் ஏடிசியில் இருந்தும் நம்மளுக்கு 2 வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து இதை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். என்னென்ன வேல்யூ ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ இருக்கு அண்ட் சி இருக்கு. ஸோ இதில் வந்து காமனாக இருக்குது ஏசி அண்ட் லாங்கஸ்ட்டாக இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஏசி தான். ஸோ அதனால 2 அப்படின்ற அதோட வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்படி தான் அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம டயகனலோட +1 வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்படி ஈக்குவலாக இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம எடுக்க போகிறோம். எதுல இருந்தால் ஒன்று நம்ம டாப் வேல்யூமே லெஃப்ட் வேல்யூ இது ரெண்டுத்தையுமே செக் பண்ண போகிறோம். ஸோ எது இதில் மேக்ஸிமமாக இருக்கோ அந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல நம்ம போட போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக தான் நம்ம ப்ராப்ளம் இப்படி தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான பைத்தான் சொல்யூஷன் வந்து இருக்குது, அதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா MN 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ லென்த் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எம்ல வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டோட லென்த்தும் என்ல வந்து செகண்ட் டெக்ஸ்டோட லென்த்தும் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து டிபி டைனமிக் ப்ரோக்ராமிங்கான டேபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எல்லாத்துலேயுமே 0 இருக்கணும். ஸோ அதனால 0 × n+1 ஃபார் i in range m+1 ரோ அண்ட் காலம் ரெண்டுத்துக்குமே வந்து நான் எடுத்துக்கிறேன். எல்லாத்தோட இனிஷியல் வேல்யூ வந்து 0-ஆக ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டேபிளில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபில் த டிபி டேபிள். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் லூப்பில். ஸோ ஃபார் i in range 1, m+1 அண்ட் ஃபார் j in range n+1 வரைக்கும் நம்ம வந்து லூப் பண்ண போகிறோம். ஸோ 2 ஃபார் லூப் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா i-1 டெக்ஸ்ட்டும் அதாவது டெக்ஸ்ட் 1ல i-1ம் டெக்ஸ்ட் 2ல j-1 ஈக்குவலாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். அதாவது இப்படி வர டெக்ஸ்ட் ரெண்டுமே இந்த டெக்ஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து +1 ஆட் பண்ணோம்ல, டயகனல்ல இருந்து +1 நம்ம ஆட் பண்ணோம்ல, ஸோ அந்த இதை பண்ண போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் டாப் அண்ட் லெஃப்ட் வேல்யூ வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதான் பண்ணுறோம் இந்த கோடிங்லையுமே. லாஸ்ட்டாக வந்து நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணுறோன்னா அந்த டேபிளில் இருக்க டிபியில் இருக்க லாஸ்ட் வேல்யூ m,n தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக அதை ஃபைனல் ஆன்சராக ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதான் ஓவரால் பைத்தான் கோடிங். இதை வந்து நம்ம இப்போ ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். நம்ம LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி 63 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அதுக்கான பைத்தான் சொல்யூஷனை என்னோட பிளேலிஸ்ட்ல வச்சிருக்கேன். நீங்க என்ன செக் பண்ணி பார்க்கலன்னா அது எல்லாமே பாருங்க. இப்போ வந்து நம்ம 64th ப்ராப்ளம்கான லாங்கஸ்ட் காமன் சப்சீக்வன்ஸ். ஸோ இதுக்கான பைத்தான் சொல்யூஷன் அதையுமே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இந்த கோட் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓவராலா இவ்வளோதான் கோடே. ஸோ பாத்தீங்கன்னா கோட் வந்து கரெக்டா இருக்கு. இப்போ வந்து நம்ம சப்மிட் பண்ணிடலாம். கோடுமே சக்சஸ்ஃபுல்லா அக்செப்ட் ஆகிருச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from